ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாடி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாடி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவார், சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்க பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்கள்ல முதன்மை பீடமா இருக்கின்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாலாட்ட மடம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் என்ன பதிவுகள் நம்ம கொடுக்க போகிறோம்னு சொன்னால், இந்த பேய் பிசாசு ஏவல் செய்வினை கோளாறு இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தியினால் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்குண்டான தீர்வு என்ன, அவங்களுக்கு என்ன பண்ணால் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் முறையாக பயன்படுத்தி முறையாக செஞ்சிட்டு இருந்திருக்கோம். நிறைய பேர் வெளியில் பார்த்துட்ருக்கீங்க, வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலம், இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வராங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நிறைய இடத்துல அவங்க பரிகாரங்கள் பண்ணி அதுக்கு வந்தான பரிகார தீர்வு அவங்களுக்கு கிடைக்கல. இந்த பேய் பிசாசெல்லாம் ஓட்ட முடியாமல் தவிக்கிறாங்க. 5 இடத்துல பார்த்துட்டு சார், 10 இடத்துல பார்த்துட்டு சார், பேசுது சார், அவங்க ஓட்டினாங்க சார், மறுபடியும் அந்த பேயானது பிசாசானது எங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்கு. செத்த ஆத்மாக்கள் இன்றைக்கி பேயாக மாறி அவங்க நமக்குள்ளே இறங்கிடுறாங்க. அவங்களுக்கு ஏன்னா செய்ய சரியான முறையில் அவங்களுக்கு பராமரிக்க விட்டாலும் நம்மளை பழி வாங்குற மாதிரி நம்மக்கிட்ட வந்துடுறாங்க. அவங்கள காப்பாற்ற போனேன் சார். நான் போன வாரத்தில் கூட ஒரு கேஸ் பார்த்தேன். அது கிணத்துல விழுந்துட்டாங்களாம். கிணத்துல விழுந்தவங்கள போய் அவங்க சொந்த பந்தம் தான் வச்சுங்க, சொந்த பந்தம் தான் போய் காப்பாற்றிருக்காங்க. அந்த காப்பாற்றினதே பிடிச்சிக்கிச்சு. சார் நான் காப்பாற்றி தான் சார் விட்டேன் அப்படின்னு. அது காப்பாற்றி விட்டாலும் சரி, ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த சொந்த பந்தம்லாம் என்னென்னா, அது எந்த பிரச்சனையால் அந்த கிணத்துல விழுந்து செத்ததோ தெரியாது. ஏதோ ஒரு கஷ்டத்தால் மனக்கசப்பு வந்திருக்கலாம், எதனால் விழுந்தது அது செத்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் என்னென்னா, அதை பழிவாங்கிற குணமாக மாறி அந்த வீட்டையே ஆட்டி படைச்சிட்ருக்கு. அந்த பசங்களுக்கு அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் யார் மேலே வேணாலும் அவங்க பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டையே வாட்டி வதச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் தத்தளிச்சிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எங்கே போனால் நமக்கு தீர்வு கிடைக்கணும் ஒன்றுமே புரியாது. ஏன்னா அது பேசவும் பேசாது. இதுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கெட்ட சக்தியா, இல்லை பேய் பிசாசு என்ன பிடிச்சிருக்கா, இல்லை போகிற வழியில் எங்கன்னா பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திணறுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த பதிவெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். முறையாக இங்கே வந்தீங்கன்னா அதை நாங்கள் பேச வச்சு அதுங்கிட்டேருந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், வாலிப பசங்க தான், அவங்களுக்கு மோகினி ஏவல் இந்த மாதிரிலாம் செஞ்சு விட்டுறாங்க. செஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போகும். நல்லா இருந்தேன் சார், நல்லா உடம்பு சக்தியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே சோம்பலாகவே இருக்குது. அப்படியே எனி டைமும் படுத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டாங்க. கிளம்பினாலும் திரும்பி வீட்டில் படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு முறையான என்ன இது எப்படி பண்ணால் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுமாரி ஆணும் பெண்ணும் நிற்க வச்சு பம்போடுக்கு வச்சு பார்க்குறோம். இந்த மாதிரி முறையாக பார்க்கணும். சும்மா ஏதோ அருள் வாக்கு கொடுக்குறாங்க, அருள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வச்சுட்டு குறி கேட்குறது இந்த மாதிரி கேட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே பரிகாரன்ற முறையில் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முறையாக பண்ண தெரியாது. ஏன்னா இப்போ அதாவது பேயை ஓட்டிட்டுன்னா மறுபடியும் அம்பாலே இறக்கணும். அங்காளம்மனை இறக்கி விட்டிங்கன்னா இறக்கி விடல சார், அப்படியே பேயை மட்டும் ஓட்டிட்டாங்க. கேட்டால் திருப்பி பிடிச்சிக்கிச்சு, அது இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லுவாங்க. முறையாக பார்க்கணுன்னா நேராக இங்கே வந்தீங்கன்னா அவங்கள நிற்க வச்சு இது மாதிரி பம்போடுக்கு வச்சு பார்ப்போம். பாருங்கள் எத்தனை பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சேட்டைகள் இருந்தால் சேட்டைக்கு ஓட்டிட்டு அம்மாவை இறக்கி விடுவோம். இறக்கி விட்டோன்னா அது அளவு போடுவோம், நாவு அளவெல்லாம் போட்டு அனுப்புவோம். ஏன்னா நாங்கள் என்னென்னா எங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக அங்காளம்மன் தான் இருக்கணும். மறுபடியும் போய் வருவாங்க, 2 தடவை போய் வந்தாங்கன்னா கூட மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு சரியாயிடுச்சுங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு 2000 ரூபாய் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அது மேலே என்னென்ன இருக்குது, சேட்டைகள் இருக்குது, அது என்னென்ன கேட்குது, ஒரே நாளில் அந்த ப்ராசஸ் முடிச்சிடும். ஒன்று இதில் 4 நாள் 5 நாள் தங்கணுமானா தங்க தேவையில்லை. எந்த கோயிலையும் போயிட்டு நீங்கள் 1 வாரம் 10 நாள் கூட தங்கியிருப்பீங்க. நிறைய மசூதி, தர்கா, நிறைய இடத்துல
கோயில்கள்லாம் போயிட்டு 1 வாரம் 10 நாளாக நான் போய் தங்கிட்டு வந்தேன் சார் அப்படின்றாங்க. நீங்கள் தங்கணும்னு அவசியம் இல்லை. நேராக வந்தீங்கன்னா ஒரே நாள் தான் உங்களை நிற்க வச்சு பார்ப்போம். ஏன்னா ஒரு நாள் ஆகிடும் அந்த பேயை ஓட்டிட்டு. ஏன்னா இப்போ ஒரு பிரியாணி கேட்குது, ஒரு சரக்கு கேட்குதுன்னா கூட அது மதியம் தான் ரெடி ஆகும். அதனால் காலையில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே சாப்பாடு, பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சு சரக்குலேருந்து எல்லாத்தையும் அது கேட்குற ஐட்டம் அத்தனையுமே நாங்கள் கொடுத்துருவோம். அது என்ன கேட்டாலும் அதுதான் வந்து நாங்கள் இருக்கிற ஒரு இது. இந்த இடத்துலையும் அதுமாரி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, என்ன சாப்பிட்ற, என்ன சாப்பிட்டா நீ போவ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. சார் உட்கார வச்சாங்க சார், பார்த்துட்டு அது என்னான்னு கூட பேசலை, ஏதோ ஓட்டி விட்டாங்க சார். ஓட்டி விட்டு திருப்பி வந்து அதை ஆட்டி படிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் பல ஏரியாவில் பல மாவட்டங்கள்லேருந்து வெளியிலேருந்து ரொம்ப லாங்லேருந்துலாம் வராங்கன்றதுக்காக தான் இந்த பதிவில் கொடுக்குறேன். ஒரே நாள் நீங்கள் வந்தீங்கன்னா போதும், நைட்டு தங்குங்க. வரும்போதே என்ன பண்ணலாம், அந்த முடியை கூட முடிச்சு போட்டு விட்டுட்டு வரலாம். ஏன்னா ஒதுங்கிடுது சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். பார்த்தீங்கன்னா சார் அங்கே வரும்போதே ஒதுங்கிடுச்சா சார், பார்த்தா இப்போ ஆட மாட்டேங்குது, வீட்டிலலாம் சேட்டை பண்ணிச்சு சார், இங்கே வந்தோடனே சாந்தமாகிடுச்சு சார், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறோம், நைட்டில் நீங்கள் தூங்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் முடியை வந்து உச்சி முடி எடுத்து ஒரு முடி போட்டு வச்சிடணும். முடி போட்டுட்டு இட்டுட்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இங்கே கோயிலில் வந்து தங்குறது சிறப்பு. கோயிலில் வந்து நைட் தங்கிட்டிங்கன்னா காலையில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த உடம்பு மேலே என்ன இருக்குது, என்ன ஆத்மா இருக்குது, செத்த ஆத்மாக்கள் இருக்குதா, பேய் இருக்குதா, பிசாசு இருக்குதா, ஏவல் இருக்குதா, செய்வினை கோளாறு என்ன பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்குறோம். நாங்கள் அதை பம்பு ஒடுக்க வச்சு பார்ப்போம். அது சப்போஸ் பேசலைன்னு சொன்னால் அம்மாவே வர வச்சிடும். அங்காளம்லேயும் வர வச்சு பம்பு ஒடுக்க வச்சு அவங்க மூலிமா இந்த பாப்பாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, இது யாருன்னா செஞ்சு வச்சுருக்காங்களா, இது பேசுமா பேசாதா அப்படின்னு கேட்டுட்டு பல விஷயங்களில் ஆலோசனை பண்ணிட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பேய் பிசாசு எல்லாமே பிடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா வெளியில் எந்த இடத்துல போனாங்களோ தெரியாது, அவங்கள மாட்டி பிடிச்சிட்ருக்கோம். பிடிச்சிட்டு அது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சார் 5 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் சார், 10 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன். என்னுடைய வீடியோ பார்த்து தான் இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. சார் நாங்கள் இது சம்மந்தமாக பார்த்தா 10 வருஷமாக 5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் சார் அப்படின்றாங்க. ஒரே நபர் மேலே வந்து 22 பேர் இருந்தது. 22 பேர் ஒரே நாளில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அம்பாள் இறக்கி அதுக்கப்புறம் அனுப்பிச்சி வச்சு இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த பேய் ஓட்டுறதுலாம் மேக்ஸிமம் காட்டுறதில்லை. ஏன்னா அவங்களே பல கஷ்டங்கள் பிரச்சனையோடு வந்துட்டுருக்காங்க. அதை நம்ம போட்டு மற்றவங்களுக்கு வந்து காட்டணுன்னு ஒரு இதுவாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களே நாளைக்கு பார்த்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுமா. அந்த பேய் எடுக்கிற வீடியோலாம் மேக்ஸிமம் போட மாட்டோம். இங்கே எல்லாமே நிற்க வச்சு பார்க்குற டெஸ்ட்டு மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இங்கே உட்கார வைப்போம், நிற்க வச்சு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை உட்கார வச்சு அதுக்கு என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை உட்கார வச்சு கேட்போம். ஏன் 1 தான் இருக்குதா இல்லை 2-3 இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த ஏவெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசும். அம்பாள் இருக்கிற மாதிரியே சொல்லும், உங்கள் குலதெய்வம் இருக்கிற மாதிரியே சொல்லும், நான் முனீஸ்வரன்டா இருக்கணும், உங்கள் குலதெய்வத்தை அப்படியே கன்ஃபியூஷன் பண்ணிடும். உங்களுக்கே வந்து இது குலதெய்வமா இல்லை ஏவலா என்ன இதுன்னு ஒன்றுமே புரியாது. சார் சாமியை மாற்றி மாற்றி சொல்லு சார் அப்படின்னு. அவங்கள வந்து பார்க்கும்போது தான் ஏவல். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணி நீங்கள் எந்த இடத்துக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணி நாளுக்கு நாள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் எல்லாமே தடையாக இருக்கும். இந்த ஏவல் செய்வினை கோளாறுலாம் என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து துஷ்ட சக்தியில் கெட்ட வந்துட்ட பிறகு வீட்டில் வந்து பண நடமாட்டம், தொழில் சிக்கல் எல்லாமே ஒரு சுபகாரியங்கள் நடத்தினா கூட பெரிய போராட்டமாக தான் இருக்கும். அந்த பையனுக்கு மட்டும் தான் வாட்டி வதைக்கும் பார்த்தா வீட்டையே வாட்டி வதைக்கும். ஏன்னா வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க செஞ்சு விட்டுருப்பாங்க. அந்த குடும்பமே நாசகோசமாக ஆகணும் தான் நம்மக்கிட்ட வந்து செஞ்சு அனுப்பிச்சிட்றாங்க. செஞ்சு அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது, உட்காந்தா சந்தோஷம் இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் முழிப்பாங்க. ஏன்னா அவங்களும் பல இடத்துல பார்த்துட்டு வராங்க, பாவமாக இருக்குது. அவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் என்னென்ன செய்ய முடியும் தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்து இப்போ நான் ஒரு 2 வருஷமாக இப்போ வீடியோ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதுலாம், ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், நாங்களும் பல இடத்துல பார்த்துட்டு சார் இந்த தீர்வு கிடைச்சிருமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாத மாதிரி நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாமே. அதனால் வந்தீங்கன்னா அம்மாவை நிற்க வச்சு பார்க்குறோம் பாருங்கள். அம்மா ஆடிட்டு இருக்காங்க, அம்மா ஆடி ஒவ்வொருத்தருக்கும் அளவு போட்டு அனுப்புவோம். இந்த அளவு போகிறதுக்கே பயப்படுறாங்க. அளவு போகிறதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா அம்மா தான் உங்கள் மேலே வரப்போகுது, வந்துட்டு ஆடப்போகுது. ஆடிட்டு அதுவே வந்து அளவு கேட்குறதுனாலும் எனக்கு போடு, நான் நிரந்தரமாக இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நான் அளவு போடுவோம். அப்புறம் 11 நாள் விரதம் வச்சு அனுப்புவோம். மறுபடியும் ஒரு அளவு 3 அளவு இந்த மாதிரி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க, எங்கேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க. முடிச்சு அனுப்பிச்சாங்கன்னா அன்றைக்கி கிடச்சா போதும். ஏன்னா அன்றைக்கி ஜீவனாம்சம்
சம்பாரிச்சா சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வாங்க சார் நான் செய்கிறேன் சார்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு செஞ்சு அனுப்பிச்சிடுவாங்களே தவிர நிரந்தரமாக தீர்வு கொடுக்குறாங்கன்னா நிரந்தர தீர்வு கிடையாது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி ஒவ்வொரு நாளும் இதுமாரி டெய்லி காலையிலேருந்து 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கோயிலில் தான் இருப்பேன். இது வந்து அன்னபூரணி அம்மன் கோயிலுக்கு எதிர்க்க வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்கு பாருங்க, அங்கே திட்டாக இருக்கும். அந்த கிணத்துக்கு தான் மேலே வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி மூடிட்டோம். அந்த இடத்துல தான் உட்காருவோம். பம்பை செட்லாம் இங்கே தான் உட்கார வச்சு வர்ணிக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் ஓட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா மயான காளி இருக்குது இல்லையா, ஷெட்டு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் சக்கரங்கள் போட்டு அவங்களுக்கு எல்லாமே ஓட்டுவோம். நீங்கள் பார்த்துக்கிறது அம்பாள் வந்திருக்காங்க, அதுக்காக தான் அம்மாவுடைய வேஷம் பூசி, ஏன்னா இந்த பேயெல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுடைய வேஷமே போட்டு அங்காளமே வந்துடுவாங்க. இந்த மலையனூருக்கு ஒரு சக்தி இருக்குது. அதான் பேய் ஓடிச்சுன்னா மறுபடியும் அம்மாவே இறங்கிடுவாங்க. இன்றைக்கி வந்து 48 நாள் விரதம் இருந்தாலும் அவங்க மேலே வராத அம்மா அந்த பேயை ஓட்டிட்டு பிறகு அம்பாள் இறங்குறாங்க. ஏன்னா இந்த கோயிலே வந்து கெட்ட சக்தி நிவர்த்தி தலம்னு சொல்லுவாங்க. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலுடைய மேல்மலையினோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது அமானுஷ்ய சக்திகள்லாம் இந்த இடத்துல வந்து விரட்டி அடிக்கப்படும். ஏன்னா அந்த அம்மாவுக்குள்ளே தான் வந்து இந்த பேய்கள் பிசாசு எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அதனால் அது இங்கே வந்தால் கட்டுப்படுன்றதுக்காக தான் இந்த பெரிய பெரிய சாமியார்கள், பெங்களூர் சாமியார், சென்னையிலேருந்து வெளியிலேருந்தெல்லாம் மாவட்டங்கள்லேருந்து எல்லா சாமியார்களும் இங்கே வந்து தான் ஓட்டிகிட்டு போவாங்க. சக்கரங்கள் போடுறது எல்லாமே வந்து நீங்கள் அங்கே செய்கிறது வந்து மேக்சிமம் பலன் தராது. அதனால் மலையனூருக்கு வந்து தான் செஞ்சுட்டு போகணும் சொல்லிட்டு வராங்க, சக்கரங்கள் போடுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. இங்கேருந்து மலையனூர்லேருந்து நான் கேஸை பார்த்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டு கூட மாட்டீங்க. நான் நிறைய வந்து சார் நான் கேரளா போய் பார்த்தேன் சார், மலையாளம் மாந்திரிகம் அது இதுன்னு போய் பார்த்துட்டு வந்துரு சார், நிறைய இடத்துல செலவு பண்ணிட்டேன் சார்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ மலையனூரில் செலவு பண்ணவங்க சரியாயிட்டாங்களா இல்லையான்னு நிறைய பேர் கேளுங்க, நீங்களே விசாரிக்கலாம். அதனால் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு வந்துட்டு இது வரைக்கும் எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆனது கிடையாது. எல்லாமே வந்து பாஸ் தான். இந்த இடத்துல வந்து போனால் அந்த அளவுக்கு தான். ஏன்னா எங்களை பாரம்பரிய வகையில் வந்து எங்கள் தாத்தா பாட்டன் அப்படின்ற மாதிரி அவங்களாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள். அதுவும் இந்த கோயிலுடைய பவர் என்னென்னா துஷ்ட சக்தியில் ஓடுகின்ற இடம். கடைசி எண்டுன்னு வச்சுங்களேன், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருந்தாலும் கடைசியாக ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது மேல்மலையனூர் கோயில் மட்டும்தான். இந்த இடத்துல போனால் மாறுதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 100% நம்பி வரலாம். அது வந்து இன்னும் எவ்வளோன்னா இப்போ மற்ற இடத்துல விட கொஞ்சம் சேர்ந்து செலவுகளாகும். அதை பார்த்து தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செலவு கம்மியாகுமேன்னு தான் அங்கங்கே போய் செய்கிறதுக்கு காரணமே. செலவு எப்போ ஒருத்தவங்க கம்மியாக கேட்குறாங்கன்னா அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு பரிகாரம் பண்ணாவே பொருள் வாங்கினாவே 7 ரூபா 8 ரூபா 10 ரூபா கிட்டத்தட்ட ஆகிடும். அப்போ பேயை ஓட்டணும், பேயை ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அது என்னென்ன சாப்பிடுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் உட்கார வச்சு அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டு அம்மாவை வர வைக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 தடவை நீங்கள் வர வேண்டியது இருக்கும். அப்போ வந்து செலவுகள் என்னன்னு கேட்கலாம். கேட்டுட்டு என்ன செலவு சார் ஆகும் என்ன ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் தகவல் சொல்கிறோம். வெளியிலேருந்து ரொம்ப லாங்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பல தகவல் கொடுத்துட்ருக்கோம். கொடுத்துட்டு இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா அளவு போடுறாங்க பாருங்கள், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து அவங்க ஓட்டிட்டு பேயை ஓட்டிட்டு அம்பாளை இறக்கி அளவு போட்டு விட்டுருவோம். இது நிரந்தரமாக அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வராது. 3 அளவு போடுவோம். 3 அளவு போட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க, அவங்க வேலைக்கு போகலாம். பல விஷயங்களை என்ன திருமணமாக இருந்தால் திருமணம் எல்லாமே ஏன்னா இந்த பிரச்சனையில் மாட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கருக்கலைப்பு நடக்கும். இந்த அம்மானு சக்தி உள்ளே வந்தோடனே என்னென்னா குழந்தைய தங்க விடாது. குழந்தைய வந்து தங்க விடாமல் சார் நின்று கலைஞ்சி போகுது சார் அப்படின்வாங்க. ஏன்னா இந்த கெட்ட சக்தியானது சாப்பிட்ரும். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து அதை முறையாக பார்த்துட்டு முறையாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கேட்டுட்டு வரலாம். ஏன்னா இந்த நம்ம வந்து எதுக்கு சொல்கிறோன்னா ஒரு நல்ல நல்ல பதிவுகள் கொடுக்கணும் தான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, கேட்குறீங்க, அதான் பார்த்துருக்கீங்க. பாருங்கள், முருகர் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த முருகருடைய இது எல்லாமே கேளுங்க. இதுக்கப்புறம் வர பதிவுகள்லாம் வந்து பம்போடுக்கு பதிவுகளை கேட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.
இருக்குது. இந்த கஷ்டங்கள்லாம் நீ இருக்கும்போது எப்படி வரும்? அது இல்லை எதுனா இருக்குதா? இந்த செய்வன் இருக்குதா, ஊழல் பண்ணிக்குதா, ஜென்மம் பண்ணிக்குதா? இந்த பாலனுக்கு தோசை இருக்குது. இந்த பாலனுக்கு தோசை சரியா கொடுமா? உனக்கு ஏற்கனவே அளவு போட்டுக்கிறாங்களா இல்லையா? முருகா உனக்கு அம்மா நீ போட்டுக்கிறியா? சந்தோஷமா கேட்குறேன் கேளாமா? போட்டுச்சா முருகையா? சொல்லுப்பா, கஷ்டங்க இருக்குது, அதனால தான் கேட்குறாங்க. வீட்டில் 1008 கஷ்டங்கள் வந்துருக்குதுல்ல, பிரச்சனைகள்லாம் இருக்குது அவங்களுக்கு. நீ இருக்குமா பிரச்சனை ஆகுதுன்னு அவங்க கேட்குறாங்க. அந்த ஓட சுத்தி வச்சுருக்கேன். இந்த ஓட சுத்தி வச்சுருக்கீங்க. சக்தி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணா நான் வேலை பண்ணேன். அதுதான் காவு கொடுக்குது. என்ன காவு கொடுக்கலாம்? கோழி கட்ட சட்டி கொடுமா? இது எப்ப செய்யலாம்? அமாவாசைக்கு. அமாவாசைக்கு வந்து நைட்ல செய்தா பகல்ல செய்தா? நைட்டு எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு நைட்டில் இந்த கோழி அட்டை போட்டால் அந்த கட்ட சட்டில் மூடுமா? கிராமத்தில் இருக்கும்போது அப்பா உன் தாய் அங்கே இருக்கும்போது இந்த கட்டை காசு எப்படி வந்து? தாய் 3 வருஷமா உள்ள போல அம்மா வந்து விலகி இருக்கிறாங்க. அதனால கஷ்டங்கள் உள்ள வந்துடுச்சு. பரிகாரம் இந்த காவு தாய் உள்ள போகுமா? போறோம். தட்டு பண்ணி கொடுக்குறியா? கொடுப்பா கொடுப்பா. எப்பா பாலனுக்கு நீ குடிக்கொண்ட பாலனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த உடம்பு சரியில்லாம இருக்குது. இல்லை நீயே பார்த்து இல்லை ஆளுந்து ஆஸ்பத்திரி மூலமாக நீ நல்லா ஆக்கி கொடுக்குறியா? அப்படின்னா காப்பாற்றி கொடுக்குறப்பா. நானே காப்பாற்றிக்கிறேன் சொல்லி கொடு. கொடு கொடு கொடு. இந்த பழத்தை வாங்கி அவங்களுக்கு கொடு. கவுச்சி சாப்பிடாம கோழி ஆட்டுட்ட பிறகு இந்த தாய் அது உனக்கு தீய சக்தி காட்டும். அதுக்கப்புறம் நானே போயிடும். அந்த தீய சக்தி வெளியே போயிடுறது தெரியும். அம்பாள் வந்து உள்ள வரது தெரியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ பார்த்தீங்க வந்து முருகர் வந்து சின்ன வயசு பையன் மேலே வந்து முருகர் வந்து ஆடிட்டு இருந்தார். பார்த்தீங்க இதுமாரி தெய்வத்துக்கு வந்து எல்லார் மேலேயும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க பம்பாடிச்சு சுற்றி கோயிலை சுற்றி வரும்போதே ஆடிட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துங்கிறது அம்மாவுடைய வடிவம் தான். அந்த கஞ்சுலி வேஷம் போடுவாங்க இல்லையா, அந்த கஞ்சுலி வேஷம் இதுதான் அம்மாவுடைய வேஷமாக. அதனால் நேர்த்திக்கடனா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, அம்மா இந்த வேஷத்தோடு வரேன், நான் வேப்பஞ்சாலை கட்டுறேன், கஞ்சுலி வேஷம் ஏற்றுறேன், அக்னி சட்டி ஏந்துறேன், அங்கப்பிரகாணம் வரேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், என்ன வேண்டுதல்னாலும் நேர்த்திக்கடன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுமாரி அம்மாவோட நேர்த்திக்கடனா. ஏன்னா அவங்களுக்கு வந்து தொழிலில் தடை, பிரச்சனை, போராட்டங்கள், வாழ்க்கையே ஏண்டா வாழ்கிறோன்ற மாதிரி தான் இருக்கும்.
அதுக்காக தான் இந்த வேஷங்கள் போடுறது. அம்மா நான் இந்த உன்னுடைய வேஷமாக வரேன். ஏன்னா அவங்களே வந்து பித்து பிடிச்சி தான் இந்த மாதிரிலாம் வராங்க. அந்த கஞ்சுளி வேஷம் என்றால் கந்த துணி வேஷத்தோடு தான் அம்மா வந்தாங்களாம். அவ்வளோ கஷ்டத்தோடு இந்த இடத்துக்கே வந்து மலையனூருக்கு. அதனால் அந்த அவதாரத்தை நம்ம எடுக்கலாம் தான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேப்பஞ்சேலை கட்டுறதுலேருந்து கஞ்சுளி வேஷம் போடுறதுலேருந்து இந்த கோயிலில் வந்து பிரபலமாக இருக்கும். அதனால் ஒரு நேர்த்திக்கடன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நான் வந்து விடுபட்டு வந்த பிறகு நான் உன்னுடைய வேஷமாகவே போடுறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வேஷம் பூசி அப்படியே கோயிலை சுற்றி வருவோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அளவு போடுறவங்க அம்மாவுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மா மேலே அவங்க மேலே இருக்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 5 வருஷம் 10 வருஷமாக அம்மா என் மேலே இருக்குதுங்க. ஒரே ஒருத்தர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அம்மா கூட இருக்குது. எல்லா அம்மனும் அவங்களுக்கு குலதெய்வம் இருக்குது. எல்லா சாமியிலும் 7 கன்னிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அபூர்வமான சக்தி. ஏன்னா ஒரு அம்மா இருக்கிறதே பெரிய விஷயம். அவங்களும் இப்போ பார்த்திங்கன்னா பல அம்மாக்கள். அது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்தந்த கோயிலில் போனால் அந்த கோயிலுடைய இதுவாகவே மாறிடுவாங்க. அந்த அம்மாவுக்குள்ளேயே அவங்களுக்கு ஈடுபாடு அந்த அளவுக்கு இருக்கும். அந்த கோயிலில் அவங்க பூஜை செய்கிற விதங்கள் அது செய்யக்கூடிய ஆத்மார்த்தமாக செய்வாங்க. அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அம்பாளுக்கு வந்து படைக்கிறதுல அவ்வளோ விரும்பி செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அந்த அம்மானுஷ்ய சக்தி அம்மா அவங்கக்கிட்ட பேசுகிறது அம்மா அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப தெம்பாக இருக்கும். நல்லா நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுமாரி வந்து இதுமாரி நிற்க வச்சு சாமி வர வச்சு அவங்க மேலே எத்தனை அம்மா இருக்கிறாங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த அம்மாவுக்கு அளவு போட போகிறேன்னு சொல்லிட்டு கேட்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மலையனூர் கோயிலுக்கு வரதால அங்காள அம்மாவுக்கு அளவு நான் வாங்கிக்கிறேன், மற்ற கோயிலில் அக்கா தங்கச்சினா என் கூடவே இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாமே இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் அப்படியே மாறும். எப்படி நம்ம படத்தில் எப்படி வந்து ஒரு கேரக்டர்ஸ் வந்து மாற்றி ஆடுறாங்களோ அந்த மாதிரி மாறி ஆடுவாங்க. எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அம்மா இந்த மாதிரி நலிலி உடைய அந்த ஆட்டம் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி மாறுறாங்கன்னே தெரியாது. அவங்க மேலே வந்து எப்படி மாறுறாங்க. ஏன்னா ஒரு பாம்பு வடிவம் எடுத்து அந்த பாம்போட டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு வந்து அவ்வளோ மெய்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அந்த கோயிலில் உட்காந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை அவங்கள ஒவ்வொருத்தரும் ஆடி பாடி சந்தோஷப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் பாட்டத்துக்கு என்ன மெட்டு போடுறோமோ அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. ஆடி அவங்களுக்குள்ளே வந்து அளவு போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அளவு போட தெரியாமல் எப்படி முறையாக நம்ம மேலே அம்மா இருக்கிறாங்களா இந்த முறையாக நிற்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது. கட்டில் வந்து நாளைக்கு வந்து அகப்படக்கூடாது. அம்மாவை வந்து மேக்சிமம் வந்து திட்டாதீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு திட்டத்தால் தான் அம்மா அவங்கள விட்டு விலகி போகுது. அது இருக்கும்போது அவருடைய அருமை தெரியல. போயிட்ட பிறகு தான் சார் பல கஷ்டங்கள் பல பிரச்சனை சார். எனக்கு அம்மா இருந்த வரைக்கும் நிறைய ஒரு குறிப்புகள்லாம் காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சார். சுத்தமாகவே அந்த அமானுஷ்ய சக்தியானது என் உடம்புல இருக்கிறதாவே நான் உணரலை சார் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தினசரி வாழ்க்கையை ஓடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் அத்தனை பேர் திட்டுவாங்க. ஆமாம் அம்மா இருந்து என்ன உனக்கு பண்ணிடுச்சு, நீ தெய்வம்னு ஓடிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுறன்னும் போது அவங்களே ஒரு சில டைமில் அவங்கள திட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அவங்களே திட்டுவாங்க. ஆமாம் என் மேலே இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன எல்லாரும் திட்ட மாதிரி தானே வச்சுருக்க, எனக்கு என்ன நல்லபடியாக வச்சுட்டு நான் என்ன நல்லா இருக்கிறேன், எல்லாமே நல்லா தான் இருக்கிறோம். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுங்கள், நிச்சயமாக அவங்க நல்லா தான் இருப்போம். ஏன்னா நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக அம்மாவோட ஆரோக்கியமாக உடம்புல எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த கலியுக வாழ்க்கை வந்து நம்ம கூட வந்து இறையர்களோடு சேர்ந்து பயணிக்கிறோங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அம்மாவை வந்து அருள்வாக்கு கொடுக்குறாங்க, அதையும் பாருங்கள். ஏன்னா இடையில வந்து அம்மாவுடைய பம்பஸை வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. முறையாக வந்து அம்மாவுக்கு வந்து அளவு போட்டுங்க. அம்மா வந்து ஆடிட்டுருக்காங்க பாருங்கள்.
சொல்லி கொடுமா. இதை எடுத்து போய் என்னுடைய அடியில வைடா. ஆ என்ன நாடி வரவங்களுக்கு நான் நல்ல வகை சொல்லுவேன். சரிம்மா. சரிம்மா அது வாங்கிக்கேம்மா. அப்படியே அமருமா. போடும். சரி பொண்ணு சம்மந்தமா? சரி அது கத்துறீங்களா? எப்படி என்னடா இப்போ எப்படி சந்தோஷமா இருக்கு? அதே போல வரி மக்களுக்கு எந்த பள்ளியிலும் மொழியில கட்டிக்காம பழகணும். ரைட். அதே உன்னுடைய நாளை இப்போ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது நிற்க வச்சு அவங்கள வந்து சாமி எப்படி வர்ணிக்கிறோம், எப்படி வந்து அந்த பேயாக இருந்தால் எப்படி வந்து நம்ம கூப்பிட்றோம், எப்படி வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே இது உள்ளே வந்து கோயில் உள்ளே உட்கார வச்சு தான் நாங்கள் இது எல்லாமே பார்ப்போம். இந்த கழிப்பு எடுக்கிறது, இந்த பேய் ஓட்டுறது, இது எல்லாமே சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு இது வந்து மயான இடத்துல தான் செய்கிறோம். மயான சாமி அந்த மயான காளி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் அந்த பரிகாரங்கள் எல்லாமே பண்ணுவோம். கோயில் உள்ள முறையாக பார்த்துட்ருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கோயில் உள்ளே பார்க்குறோம். பரிகாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 11 மணி 12 மணிக்கு மேலே தான் பரிகாரங்கள். இந்த பேய் ஓட்டுறதாக இருக்கட்டும், இல்லை செய்வினை கோளாறாக இருக்கட்டும், என்ன இதுக்காக பிரச்சனைக்காக வந்திருக்குங்களோ அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் சக்கரை உருவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பரிகாரம் பண்ணுவோம். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, வந்து நைட்டில் செய்ய மாட்டீங்களா, பகலில் தான் செய்வீங்களா? நைட்டில் பண்ணால் நல்லாயிருக்குமே, ஏன்னா சுடுகாடுனாவே நைட்டில் தானே பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பகலில் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. இந்த கோயிலே சுடுகாடு தானே, அதனால் வந்து எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். அதனால் வந்து நீங்கள் பரிகாரம் வந்து ஏன்னா காலையிலேருந்து விரதம் இருக்க முடியாது நைட்டு வரைக்குமே. ஏன்னா பரிகாரம் பண்ணுறவங்க வந்து ஒரு செட்டு துணி எடுத்துகிட்டு வந்துடணும் பரிகாரம் பண்ணணும்னு வரும்போதே. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மதியத்துக்கு மேலே தான் சாப்பாடு. அவங்களுக்கு வந்து சாப்பாடே கிடையாது. காலையிலேருந்து டீ பால் ப்ரெட்டு எதனா சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். பால் பழம் இந்த மாதிரி தான் சாப்பிடலாம் தவிர பரிகாரம் முடிஞ்ச உடனே தான் அவங்களுக்கு சாப்பாடு. அதுக்காக தான் வந்து 12-1 மணி ஆகிடும் நாங்கள் செய்கிறதுக்கு, பரிகாரங்கள் முடிக்கிறதுக்கு. அதனால் காலையிலே ஒரு 6-8 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பரிகாரங்கள் 12-1 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு கோயிலில் சாமி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்கும், வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கும். அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர்த்துடுங்க. அமாவாசை டைமும் மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் ஜனங்கள் எல்லாமே சுற்றி போட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் இங்கே உட்கார வச்சு பரிகாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனாலே நாங்கள் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். அமாவாசை டைமில் வந்தீங்கன்னா எங்களை பார்க்க முடியாதுன்னு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இங்கேயே சொல்லிவிடுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை சார் அப்படியாப்பட்ட நபரே இல்லை, என்னுடைய பேரே கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி தான். ஏன்னா எல்லாருமே கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்த வரைக்கும் லாபன்ற மாதிரி செய்வாங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டு யார்கிட்டையும் போயிட்டு ஏமாறாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா மலையனூர் கோயிலே இருந்துட்டுருக்கேன், தலைமை குருக்களாக இருந்துட்டுருக்கேன். இவ்வளோ பதிவுகள் கொடுக்குறேன்னு சொன்னால் என்னையே தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னா பாருங்கள். காலையில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் உங்களே தெரியாது சொல்லிட்டாங்க சார். அம்மா சனிக்கு வந்து சுற்றி பார்த்தோம் சார். அம்மா சனிக்கு வந்து கேட்டால் அந்த நபரே இல்லை. அப்படி யார் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறாங்க சார். நாங்கள் செய்கிறோம் சார் அப்படி கூப்பிட்றாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன சார் ஒரு கோயிலுடைய தலைமை குருக்களாக இருக்கிறீங்க, உங்களையே வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்களே. அது மாதிரி வந்து ஒருத்தருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு தான். ஏன்னா நானே வந்தேன்னா கூட என்ன பண்ணுவேன், என்கிட்ட அந்த கேஸ் வந்து நீங்களே கேட்டு வந்தீங்கன்னா கூட சார் நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான். அதனால் வந்து இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால தான் மேக்ஸிமம் அம்மாவாசை அன்றைக்கி வந்தீங்கன்னா ஃபோன் எடுக்காது. ஏன்னா நம்பி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது, அலைச்சல் ஆகிடும். நீங்கள் வேறு இடத்துல சுற்றிக்கிட்டு வந்து கோயிலை சுற்றி வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அம்மாவாசை அன்றைக்கி என்னை பார்க்க முடியாது. மற்ற நாளில் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம்.
நீங்கள் மயான காளி இந்த இடத்துல தான் அந்த பரிகார பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன், சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங். ஓம் சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே முறையான தகவல் கொடுத்துட்டு வாங்க. இந்த நபரை போய் சந்தித்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா மந்திர வழிபாடுகள் சக்கர வழிபாடுலாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த பேயெல்லாம் ஓட்டிட்டு. அதனால் இந்த சேனலுக்கு எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிச்சயமாக தேவைப்படுது. நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.